எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி இல்லாமல் எப்படி சாம்பார் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து நல்லா கழுவிக்கோங்க. நான் பண்ணுற மெத்தடில் பண்ணுங்கள், சீக்கிரமாக சமையல் செஞ்சு முடிக்கலாம். பெரிய குக்கரில் சாதம், பருப்பு, பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் காயட்டும். வெண்டைக்காய் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி லெமன் சைஸ் புளி போட்டு ஊற வச்சுக்கோங்க 15 நிமிஷம். 1/4 kg கோவக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கோவக்காயில் தண்ணி ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கழுவி வச்ச பருப்பில் தண்ணி ஊற்றி 4 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி சட்டியில் சாதத்துக்கு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு தட்டில் பருப்பு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் கோவக்காய் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு 4 விசில் வர வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக சமையல் வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வேல்யூ முடியும், டைமும் சேவ் ஆகும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. டக்குன்னு பொரியல் செய்யலாம். சட்டியில் ஆயில் ஊற்றிக்கோங்க 2 ஸ்பூனு. கடுகு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கோங்க. கருப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க, தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச கோவக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான தீயில வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். நல்லா வதக்கிட்டு இட்லி பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய்க்கு பதிலாக கடலக்காத்தூள் கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளி தண்ணி எடுத்துக்கோங்க. புளி தண்ணியில் 2 கைப்பிடி தேங்காய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. புளி தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்று சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. நடுவில் வெண்டைக்காவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. புளி தண்ணியில் 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளைப்பாகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. சட்டியில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற வெண்டைக்காவை புளி தண்ணியிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கருப்பில் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சுட சுட சாம்பார் ரெடியாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.